சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியாகுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கடைகளில் பிஓஎஸ் இயந்திரத்தை தராசுடன் இணைக்கும் திட்டத்திற்கு ரேஷன் கடை ஊழியர்கள் மத்தியில் எதிர்ப்பு இருந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் 1328 ரேஷன் கடைகள் உள்ளன. இந்த கடைகளில் 5,11,427 ரேஷன் கார்டுகள் உள்ளன. கார்டுதாரர்களுக்கு அரிசி, பருப்பு, பாமாயில் என அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது ரேஷன் கார்டுதாரர்களுக்கு விற்பனை முனைய இயந்திரம் பிஓஎஸ் மூலம் கைரேகை பதிவு வைத்து எடை போடும் தராசு மிஷினில் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு வழங்கும் போது எடை குறைவாக வழங்கப்படுவதாக பொதுமக்களிடமிருந்து புகார் வந்தது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி பொருட்கள் வழங்குவதற்கு முன் பிஓஎஸ் இயந்திரத்துடன் எடை போடும் தராசையும் இணைக்கப்பட உள்ளது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்க கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.